மேற்கு திசையில் நாலு மின்னல் தெரிக்குதடி மேற்கு திசையில் நாலு மின்னல் தெரிக்குதடி ஆக்கம் பொறுத்திருந்த ஆசை மனசு கொஞ்சம் ஆற பொருட்களையே ஏக்கம் பெருசு தேரே திருநாளே தெம்மாங்கு தாலாட்டே தேரே திருநாளே தெம்மாங்கு தாலாட்டே ஊரே உறங்குதடி ஓசப்படாமே ரெண்டு உள்ள உறங்கலையே ஆசை விடாமே நாலு பக்கம் சவர் இருக்கு எண்டி பக்கம் இந்த நள்ளிரவில் யாரும் இல்லை அக்கம் பக்கம் சிட்டுக்குருவி இரண்டு தொட்டு கழிக்குதடி சிட்டுக்குருவி இரண்டு தொட்டு கழிக்குதடி முட்டைக்கு தானே அது பாடுபட்டது அத முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டு கூடு கட்டுது சிந்தே சிலம்பொழியே சீரான சித்திரமே சிந்தே சிலம்பொழியே சீரான சித்திரமே அந்தி வந்து ராத்திரியே சந்திக்குது ஆசை அதுக்குள்ள கதவச்சு முந்திக்குது நாலு பக்கம் சவர் இருக்கு எண்டி பக்கம் இந்த நள்ளிரவில் யாரும் இல்லை அக்கம் பக்கம் காலு பக்கம் விளக்கறியே கண்ணுக்குள்ளே மை கரையே காலு பக்கம் விளக்கறியே கண்ணுக்குள்ளே மை கரையே காதலிக்க துவங்கினாலும் கேட்பாரில்லை கதவு காத்தடிச்சு திறக்குதடி தாப்பாளில் நாலு பக்கம் சவர் இருக்கு ஏண்டி பக்கம் இந்த நள்ளிரவில் யாரும் இல்லை அக்கம் பக்கம் கண்ணுக்கும் காதுக்கும் இனிமையான விருந்து. ராம்குமார், சொல்லுங்க. ஒவ்வொரு வருஷமும் 3 தடவை பங்களாவுக்கு வர்றேன். அப்பெல்லாம் என்ன அசரடி அடிக்கிற அளவுக்கு நீ எனக்கு உபச்சாரம் பண்ற. இதுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து நான் உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்க போறேன். எப்ப தெரியுமா? எப்ப மாஸ்டர்? உன் கல்யாண தண்டைக்கு. தேவலோகத்துல தேவர்கள் விருந்து கொடுத்தத கதையில படிச்சிருப்பேன். அதை நீ அன்னைக்கு அனுபவிக்க போற. எனக்கு தான் டெய்லி கல்யாணமா சேனு சிரிக்கிறியா? நான் சொல்றது ஒரிஜினல் கல்யாணம். தங்கச்சிமா தங்கச்சிமா காலையிலேயே எங்கண்ணா போயிட்டீங்க? நான் வாழ போறது இன்னும் கொஞ்ச நாள் தான்மா. அதுக்குள்ள ஆக வேண்டிய காரியம் எல்லாம் செய்து முடிச்சுட்டா நிம்மதியா கண்ண மூடலாம் பாரு. அண்ணா, இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த பாப்பாத்தி உங்க ஆதரவு காத்துதானே இருக்கிறேன். நீங்க இல்லாட்டி நான் செத்து 3 நாளா இருக்கும். எனக்கு ஒரு கூட பிறந்தவராருங்கிற தைரியத்துல தான் நான் இப்ப உயிரோடு இருக்கிறேன். எனக்கு புரியுதும்மா. வாழ்க்கையில புதிய ஆதரவுகள் தழைக்கிறப்போ இந்த உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்தா என்னங்கிற மாதிரி ஒரு ஆசையே வருதும்மா. அம்மாடி, நான் இல்லைன்னாலும் நீ தைரியமாவும் நிம்மதியாவும் வாழறதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு வந்திருக்கிறம்மா. அப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணா. என் தங்கச்சி பாப்பாத்தியோட வாழ்க்கையில எப்பவும் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறம்மா. நீங்க என் கூட இருக்கிறது இந்த அனாதை பொண்ணுக்கு கோட்டை காவல் மாதிரி தானே அண்ணா. நான் இல்லைன்னாலும் வாழ்க்கையில நீ சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வீட்டையும் என்னுடைய 5 வேலி நிலத்தையும் உன் பேருக்கு எழுதி விட்டுருக்கம்மா. இந்தம்மா வாங்கி. அண்ணா, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? வாங்கிக்கம்மா. அம்மா, இந்த அண்ணனுடைய நினைவை
என்னைக்கும் மனசுல சுமக்கிற ஒரு தங்கச்சியோட இதயம் இந்த உலகத்திலேயே ஒவ்வொருத்திக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு எதுக்கு நான் சொத்து சுகம்? உங்க ஆதரவு எனக்கு கிடைக்கணுங்கிறது தான் என் இதயத்தினுடைய பிரார்த்தனை. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உன்னை கெடுத்தவனை பத்தி அந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல விசாரிச்சேன். அந்த மிருகம் இங்க ராம்குமார்னு ஒரு கள்ளக்கடத்தல் பேர் வழி இருக்கிறான். அவன் வீட்டுல தங்கி இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறான் பாரு. அந்த காட்டு மிராண்டி இந்த ஊர்லதான் இருக்கானா? நீ அவசரப்படா. திட்டம் போட்டுட்டு அவனை போயிடுவாங்க. அவனை கதற கதற இருக்கட்டும். இந்த அண்ணனுடைய இந்த சின்ன பரிசை நீ வாங்கிக்கிட்டு என்ன சந்தோஷப்படுத்தணுமா? வாங்கிக்கம்மா, வாங்கிக்கம்மா. மடி, இந்த ஜென்மத்துல நீ யார் வீட்லயோ பிறந்துட்ட. அடுத்த ஜென்மத்துல என் தங்கச்சி தாரா, நீ, நான் 3 பேரும் இதே வீட்டுல அண்ணன் தங்கச்சிகளா பிறக்கணும். நீங்க 2 பேரும் ஆனந்தமா வாழறத இந்த 2 கண்ணால பரவசத்தோட பார்த்து நான் சந்தோஷப்படணும். அதம்மா என் ஆசை. அடுத்த ஜென்மத்துல மட்டும் இல்லைன்னா நான் 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உங்க தங்கச்சியா தானே நான் பிறக்கணும். உங்களை மாதிரி ஒரு அண்ணனை வேற எங்கன்னா என்னால பார்க்க முடியும். என் மனசு நிறைஞ்சு போச்சுமா, என் மனசு நிறைஞ்சு போச்சு. அம்மாடி, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. வெளியே போயிட்டு சாயந்தரம் வந்துருவோம்மா. ராத்திரிக்கு மானமா முருங்கைக்காய் சாம்பார் வச்சு உன் கையால சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியா தூங்கணும்மா. முருங்கைக்காய் சாம்பார் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம்மா. நான் வரட்டுமா? கண்ணை தொடச்சுக்கலாம். இனிமே உன் வாழ்க்கையில இருள் பரவதுக்கு இந்த அண்ணன் சம்மதிக்க மாட்டாமா. கவலைகளை தூக்கி வீசு. ஹாப்பி. ஆகட்டுமாம்மா? வழியில இவருக்கு ஆபத்தாக்கு வந்து என் மனசு நிறைஞ்சு போச்சுமா, நிறைஞ்சு போச்சு. மடி, ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு சாயந்தரம் வந்துருவோம்மா. ராத்திரிக்கு மனமா முருங்கைக்காய் சாம்பார் வச்சு வை. உன் கையால சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியா தூங்கணும்மா. முருங்கைக்காய் சாம்பார் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம்மா. நான் வரட்டுமா? கண்ணப்பட இனிமே உன் வாழ்க்கையில இருள் பரவதுக்கு இந்த அண்ணன் சம்பாதிக்க மாட்டான். கவலைகளை தூக்கி வீசு. நான் வரட்டுமா? வரமா. நம்ம ஊர்ல இருக்கிற சாமிகளுக்கு சக்தி இருக்குதோ இல்லையோ, மதிப்பு மட்டும் நிறைய இருக்கு. என்ன சொல்றீங்க மாஸ்டர்? எங்க திருக்கோயில் நடராஜ சிலைக்கு 15 லட்சம் ஆஃபர் பண்ணியிருக்க ஒரு ஃபாரினர். 15 lakhs. மை காட். காடுக்கே தான் முடிச்சிருவோம் மாஸ்டர். கில்லாடி தரபாட 4 பேரை புதுசா வேலைக்கு சேர்த்து, அதுல 2 பேரு கடவுளையே கடத்துறதுல கை சேர்ந்தவங்க. இன்னும் 2 நாள்ல சில கை மாறணும். சில்லறை நம்ம கஜானாவுக்கு போகணும். இந்த பிசினஸ்ல உனக்கு 50%. 50%. 7.5 lakhs. மாஸ்டர், மாஸ்டர், கிரிமினல் எங்க மாஸ்டர் கொலை பண்ண பார்த்த போலீஸ் ஆர்டர் பண்ண. ஐயோ பாவம், என்ன கொல்லத்தானே வந்திருக்கிறேன். நானும் கன்னத்தில் அறிவேன் பாத்தியா? பயப்படாது. அடப்பாவி, என் குழந்தைய தாயில்லாத அனாதை ஆக்கிட்டியே.
என்னையே உலகமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் மச்சான வேதனை கடல்ல மூழ்க அடிச்சுட்டியே. உன் சாவு என் கையாலதான். உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன். ரொம்ப முறைச்சு பாக்குறியே, கண்ணு கெட்டு போயிடும். ஆமா, நான் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணேனா? பாரு, பெரிய மனுஷன் கெடுதல் பண்ணா சின்ன லிஸ்ட்ல இருக்கிறவங்க அதை பொறுத்துக்கணும். ஊர்ல பெரிய மனுஷனை கொலை பண்ண வந்தா என்ன தண்டனை தெரியுமா? எல்லா தரப்பு சாட்சியங்களையும் பரிசீலித்து பார்த்ததில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த பெண் கொலை செய்யும் நோக்கத்தோடுதான் செயல்பட்டிருக்கிறாள் என்பது ஊர்ஜிதமாகிறது. ஆகவே கொலை செய்ய துணிந்த குற்றத்திற்காக குற்றவாளிக்கு 2 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். நீ ரொம்ப ஒடிஞ்சு போயிட்ட. வற்றாத கங்கை மாதிரி உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. கண்ணை தொடச்சுக்கோ. நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. இதுக்கெல்லாம் நீ காரணம் இல்ல. காலம் உன்னை ரொம்ப பழி வாங்கிடுச்சு. உன் வாழ்க்கையினுடைய களங்கம் ஒரு அழகான பையன் உருவத்துல வளர்ந்துகிட்டே இருக்குது. தயவு செய்து என்னை இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணாது. நான் விரும்பியா இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன். இந்த சின்னஞ்சிறிய அரும்பை நீ அழிக்கணும்னு எவ்வளவோ துடிச்சு. ஆனா அதை செய்து முடிக்க ஜெயில் வாழ்க்கையில உனக்கு அவகாசம் இல்லாம போச்சு. குழந்தை பிறந்த அது முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த தாயாலையும் அதை அழிக்க முடியாதுதான். இனி உன்னுடைய சிந்தனைகளை இந்த பையனை ஒரு நல்ல மனுஷனா இந்த உலகத்துல நடமாட வைக்கிற முயற்சிகளுக்கு செலவு பண்ணு. இவன் உன் மகன் தான். இவனுடைய தகப்பன் உன் மச்சான் மலையப்பன் தான். அந்த உணர்வோட இந்த சின்ன சிறுசை வளர்த்து ஆளாக்கு. இனி எந்த முகத்தோட என் மச்சானை என்னால பார்க்க முடியும்? இந்த கொடுமையை பார்த்தா அது மனசு என்ன பாடுபடும்? உன்னுடைய ஒரு வாழ்க்கை ஒரு எதிர்பாராத பெரிய விபத்துல சிக்கி சின்ன பின்னமாயிடுச்சு. ஆனா இன்னொரு வாழ்க்கை அங்கிருந்து தோங்கி இருக்குது இந்த குழந்தை உருவத்துல. அதை நீ புரிஞ்சுக்கோ. அந்த வாழ்க்கையை முறையா நடத்தி முடி. கண்ணா, ஒவ்வொருத்தன் நேரங்காலம் தெரியாதவன். வாடா. என் பேர் கண்ணா இல்ல பாபு. ஓ, பாபுவா? மறந்துட்டேன். வாங்க போ. டிரைவர், அந்த காய்கறி கடையில 10 ரூபாய் கொடுத்திருக்கேன். சில்லறை வாங்காம வந்துட்டேன். நீங்க இருங்கம்மா, நான் வாங்கிட்டு வரேன். அப்பா பிஸ்கெட். ஒரு பிஸ்கெட் கொடுங்க. என் பாப்பாக்கே இருக்க முடியாது. ஏ பாபு. என்னப்பா? அதோ பார், காருக்குள்ள ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்களே. அந்த அம்மாவை பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கிறாங்க இல்லப்பா? உங்க அம்மா பாப்பாத்தியோட அழகுக்கு ஈடு இணையே கிடையாதுடா. உங்க அம்மா கூட அப்படித்தான் இருப்பாங்க. போய் பாரு, நல்லா பாரு. அப்பா, அந்த கார் கிட்ட போய் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வரட்டுமாப்பா? போப்பா, போய் பாரு.
இப்படி இவ்வளவு பெரியவனாத்தான் இருப்பான். அதை செஞ்சிருந்தோம், அதை பற்றியே நினைச்சு வருத்தப்படுறதுல என்ன பிரயோஜனம்? நமக்கு கல்யாணம் ஆகி என்னோட 8 வருஷம் முடிய போகுது. கஷ்டப்படுறவங்க வீட்டுல எல்லாம் டசன் குழந்தை பிறகு, ஆனா நமக்கு பேருக்கு ஒண்ணு கூட இல்லை. இதைத்தான் விதின்னு சொல்றது. அழாத. நமக்கு குழந்தை இல்லையேன்னு நீங்க எப்போது தான் யோசிக்கிறீங்க. ஆனா என்ன அந்த சிந்தனை எப்பவும் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. நான் ரொம்ப கல்லஞ்சக்காரன்னு பேர் எடுத்தேன். அப்படிப்பட்ட கல்லஞ்சக்காரனுடைய மனசையே நீ குழந்தை இல்லைன்னு அடிக்கடி விடுற கண்ணீர் கரைச்சிடு. கேவல கடற்கரை மணல குடி பறிச்சு வாட நண்டு கூட இனிவிருத்தி பண்ணிக்கிடுங்க. நமக்குன்னு ஒரு வாரிசு இல்லையே நீ அடிக்கிறது சொல்றதை கேட்டு நான் அப்படியே உருகி போயிடுறேன். ராதா, ராதா, நமக்கு இனிமே குழந்தை பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் உன்னை விட்டுட்டு வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் உத்தேசம் இல்லை. உங்க அப்பாவுடைய கருணையில தான் இந்த கருணாகரன் இவ்வளவு பெரிய வசதியில வாழ்ந்துட்டு இருக்கிறான். நீ அழகா இருக்கிற, என் மனசுக்கு ஏற்றவள நடந்துக்கிறேன். இத பாரு, இனிமே இந்த வீட்டுல குழந்தை இல்லைன்னு நம்ம 2 பேரும் வருத்தப்படக்கூடாது. இன்னையில இருந்து உனக்கு நான் தான் குழந்தை, எனக்கு நீ தான் குழந்தை. திருட வந்ததும் விடாம ஆணையை கொடுங்க. நானா கொலை செய்தேன்.
எப்படி இருக்கிறீங்க? திருடத்தாடா கொலை செய்வான். ஐயா, நான் பரம்பரை திருடன் இல்லைங்க. எங்கெங்கேயோ வேலைக்காக அழைச்சேன், யாரும் எனக்கு வேலை கொடுக்கல. என் பையனை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் திருடன் வேலை. உங்க கஜானாவில நிறைய பணம் இருந்ததுங்க. இதோ நான் வெறும் 200 ரூபாய் தாங்க எடுத்திருக்கிறேன். ஏண்டா திருட வந்து கொலையை செஞ்சுட்டு தப்பிக்கிறதுக்காக கதை சொல்லி கண்ணீர் வடிக்கிறியா? ஐயா, நான் வாழ்க்கையில ஏற்கனவே ரொம்ப நொந்து போனவங்க. என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு 6 வருஷம் ஆகுது. அவளை கண்டுபிடிக்கணும். தாய்ப்பாட்டுமே அறியாத என் பையனை வளர்த்து ஆளாக்கணும். என்ன கொலைகாரனாக்கி ஜெயில தள்ளிடாதீங்க. உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். நான் ஏழைங்க, யாருமே உதவிக்கு இல்லாத ஏழைங்க. என்னை காப்பாத்துங்க, தயவு செய்து என்னை காப்பாத்துங்க. இங்க பாருங்க கொலை அரசு பண்ணிக்கிறேன். ஏன் தனியா நின்று இருக்கா? வா, உங்க வீட்டை கொண்டு விட்டுறேன். வா, என் கூட வா. பயப்படாத, வா. உள்ள உட்காருப்பா. உட்காந்துங்க. பேசாம அழக்கூடாது. வண்டியில உட்காந்துட்டேல அழாம வீட்டை கொண்டு விட்டுறேன். என்ன? வணக்கண்ணே. வாங்க பாவண்ணே. இந்தாங்க கலெக்ஷன். கொடுங்க. டியூட்டி முடிச்சிட்டேன். நாளைக்கு எப்பண்ணே வரணும்? பழைய டிரைவர் வேலைக்கு வந்துட்டாரு. அதுங்களை வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்க சொல்லிட்டாரு அப்பா. சரிங்க. வண்டியை செட்டில் விட்டுங்கண்ணே. அல்வா சிரிங்கோ, கட்சியிலே பாய் மேலே கோபம் வைக்காதீங்கோ. நம்ம ஊர்லே கர்ம மண்பான்னு பாக்கெட் மேலே கவனம் வைங்கோ. பாக்கெட்ல இருக்கிறத கேட்காம எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப என் கை என்ன எடுக்குது பாருங்க. பாருங்க, இது நல்ல பாம்பு. இந்த பாம்பு இருக்குது, அந்த பாம்பு செத்து போச்சு. இப்போ இந்த 2 பாம்பு சண்டை போட போகுது. பாருங்க, நீங்கள் எத்தனை அதிசய பார்த்திருக்கலாம், ஆனா இப்படி வேடிக்கை பார்த்திருக்க முடியாது. அல்லா மேலே சத்தியம் பண்ணி சொல்றோம், இப்படி வேடிக்கை பார்த்திருக்க முடியாது. பாய், ஏ சின்ன பையன் கை கட்டாதே, கையிடும். என்கிட்டயே பிட் பாயிண்ட் அடிக்கிறியா? இரு உன்னை என்ன செய்யறேன் பாய். சத்தம் போட்டு சொறிடுவேன். நான் என்ன பிக் பாக்கெட் நான் நினைச்சேன்? கார் டிரைவர், வேலை கிடைக்கல, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. அதே பசியா? பசி வந்தா மனுஷன் எதையும் செய்வான். இப்ப நீ சாப்பிடணும், அவ்வளவுதானே. இங்கேயே இரு. ஒரு ஜிப்பாக்காரனை ஃபாலோ பண்ணி வந்தேன். வர்றேன். போதும், நிறுத்துங்கோ, கை கட்டாதீங்கோ. யாரும் சத்தம் போடாதீங்கோ. ஜிப்பாக்காரன் எவ்வளவு வச்சிருக்கிறான்னு பாப்போம். சார், இவ்வளவு பெரிய பையில 10 ரூபாயை மட்டும் வச்சுட்டு வெளியில வந்திருக்கிறான். இந்தா 5 ரூபாய் உனக்கு, 5 ரூபாய் எனக்கு. ஷேர் நம்ம கிட்ட எப்பவுமே கரெக்டா ஐயோ, என்னங்க? எந்த படுபாவையோ என் பாக்கெட்டை கட் பண்ணி பணத்தை எடுத்துட்டா. என் காதலிக்காக செலவு பண்ண வச்சிருந்த பணம். எவ்வளவு வச்சிருந்தீங்க? 100 ரூபாய் வச்சிருந்தேன். பொய் சொல்றவனா 10 பேர் சேர்ந்து கண்ணா பின்னான்னு உதைக்கணும். யார சொல்றீங்க? இது எங்களுக்குள்ள விஷயம். நீங்க போங்க போங்க. பாத்தியா மிஸ்டர், உலகம் எப்படி இருக்குன்னு? ஆமா, நீ என்ன பிக் பாக்கெட்டா? ஐயா கைவசம் இருக்கிற திறமையில அதுவும் ஒண்ணு. எங்க தாத்தா வேடரசனத்தை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? எங்க ஊர்லயே அவர்தான் 1ஆம் நம்பர் பணக்காரன். எனக்கு சின்ன வயசுல ஒரு பையன் பிட் பாக்கெட் அடிக்க கத்து கொடுத்தான். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கத்து கொடுத்துட்டான். அது என்னென்னமோ விபரீதம் ஆகி இப்ப வீதியில் நிக்கிறேன்.
உங்க தாத்தா பணக்காரரா இருக்கும்போது நீ ஏன் பிக் பாக்கெட் அடிக்கிற? அதை எங்க தாத்தா வாயால கேட்டா தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆமா, நீ யாரு, என்ன பேரு, எந்த ஊரு, என்ன விலாசம்? நான் ஒரு அனாதை. என் பேர் பாபு. டிரைவிங் தெரியும், தற்சமயம் வேலை இல்லை. அப்ப வேலை தேடுறதே வேலையா வச்சிருக்க, அப்படித்தானே? ஆமா. நீ என்ன குடும்பஸ்தனா? பெரிய குடும்பி. உள்ள குட்டிங்க? ஒரு சரியான மனுஷன் 4 பேருக்காவது உதவியா இருக்கணும்னு எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அதனாலதான் அந்த அனாதையோட வாழ்க்கை 4 அனாதை குழந்தைங்களுக்காவது உதவியா இருக்கட்டுமேனு 2 வருஷமா 4 அனாதை குழந்தைங்களை என் தம்பிகளா வளர்த்துட்டு வரேன். மனசு இருக்கிற இடத்துல பணம் இல்லையே. சிஸ்டர், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ என் கூடவே ஒட்டிக்க, லைஃப்ல நல்லா வந்துருவேன். நான் உனக்கு பார்ட்னரா வரத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தம்பிங்க எல்லாம் பட்னியா கிடக்குறாங்களே. இப்ப அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா. நம்ம கையில இருக்கிறது 10 ரூபாய். 6 பேருக்கு கட்டாது. நம்ம கையில அர்ஜென்ட்டுக்கு யூஸ் ஆகுற மாதிரி பல வழி இருக்கு. அதுல ஒன்ன எடுத்து விட போறேன். என்னது? அதோ பானட்ட திறக்கிறா பாரு ஒரு பொண்ணு. ஆமா, அது கையில ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது. அதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு நினைக்கிறேன்? பணமே இல்லாம இருந்தா கேவலம் ஒரு 10 ரூபாய் இருக்காதா? அந்த ஹேண்ட்பேக் என்ன விலைக்கு போகும்? எந்த மடையனும் 5 ரூபாய்க்கு கண்ணை மூடிட்டு வாங்குவான். ஆக 10 5 15. நம்ம ப்ராப்ளம் ஓவர். இப்ப போய் அதை கொண்டு வர்றேன். எப்படி? அதுதான் ஐயாவுடைய திறமை. ஃபாலோ மீ. நான் கார் ரிப்பேரா? ஆமா. அதான் இங்க நிக்கிறீங்க. மணி என்ன ஆகுங்க? 9:30. ஐயா 10:30 ஆகுதுங்க. உங்க வாட்சில 1 ஹவர் ஸ்லோவா போகுதுங்க. ஆமா, இது என்ன பாருங்க வாட்சா? இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? எனக்கு வேண்டியது நிறையாங்க. நீங்களா கொடுக்க முடியும்? நாமளா எடுத்துக்கிட்டாத்தா. அது வந்துங்க, நான் ஒரு முக்கியமான வேலையை இங்க வந்து நிக்கிறேன். அதுக்கே இங்க வெயிட் பண்றீங்க? வேற எங்க போய் வெயிட் பண்ண வேண்டியதானே? ஐயா, நான் வர சொன்னாலும் இங்க தாங்க வருவாரு. எனக்கு இந்த இடத்துல தாங்க வேலையே இருக்குது. அதுக்காக தான் நிக்கிறேன். அவரா இருக்குமோ? ஐயோ, திருடன், திருடன், handbag. ஐயோ, விடாதீங்க, நீங்க போங்க. அவனு நல்லா கவனிச்சுட்டா. நீங்க போங்க. ஏயா, மூஞ்சில கைய வச்சு வச்சு எடுக்கிற. ஓங்கி ஒரு குத்த வேணா. சும்மாரியா, மூஞ்சி மேல போயிடாதா? என் முகம்ல போங்க. ஏண்டா எதிர்த்தா பேசுறேன். நான் நல்லா கவனிச்சுட்டேன். நீங்க கலைஞ்சு போங்க. நான் கவனிச்சுக்கிறேன். அதான் அவர் சொல்லிட்டாரு. போங்களே, அவர் என்ன தனியா அடிப்பார். போங்கய்யா. திருட்டு பயலுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. யோ, போலீஸ் ஒப்படைச்சாகணும். நான் ஒப்படைக்கிறேங்க. நீங்க போங்க. போலாம். அறிவு விட்டவனே, இப்படியா மாட்டிக்குவேன். வாங்க வாங்க வாங்க. என் hand bag வாங்க. இந்தாங்க. எல்லாம் சரியா இருக்கா பாருங்க. எல்லாம் சரியா இருக்குங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஏங்க, நான் செஞ்ச உதவிக்கு நீங்க நன்றி சொல்லிட்டு போறதுல அர்த்தமே இல்லைங்க. இவனை சரியா 4 அடி அடிச்சங்க. யாருக்காக அடிச்ச? நமக்காக இல்லங்க, உங்களுக்காக என்ன அடிச்சுட்டாருங்க. ஆமாங்க, நான் அடிச்ச அடியில அவன் முதுகே வளைஞ்சு போச்சுங்க. காட்டண்டா பாருங்க. ஏங்க, இவனுக்கு 13 குழந்தைங்க. ஆமாங்க, அரை குச்சியில இருங்க. அந்த குழந்தைங்க சொல்ல தாங்க முடியாம தாங்க முதல் தடவை அந்த தப்பு செஞ்சுட்டான். மன்னிச்சிருங்க. இவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமா, இந்த ஊர்ல இவனுக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாதுங்களே. ஏன்னு கேட்டா 13 குழந்தைங்களாச்சே. அவங்க அந்த குழந்தைங்க படுற கஷ்டத்தை என்னாலேயே பார்க்க முடியலங்க. ஏங்க, எனக்காக மனசரங்கி இவனுக்கு கொடுத்துட்டு போங்களேன். கண்டிப்பா செய்யுங்க. செய்யற உதவி கொஞ்சம் அதிகமா செய்யுங்க. 13 குழந்தை. என்கிட்ட 20 ரூபாய் தான் இருக்கு. 15 ரூபாய் தந்த போதுமா? உதவி எனக்குங்க. இந்த நோட்டு ரொம்ப கசங்கி இருக்குது. இதை வச்சுக்கிட்டு அந்த புது நோட்டை கொடுங்களேன். முத்து, இந்த நோட்டே செல்லும். அப்ப நாங்க வரட்டுங்களா? இப்படித்தாங்க முக்கியமான இடத்துல ரொம்ப அவசரப்படுறாரு. உங்க பேர் என்னன்னு கேட்டாரா? என் பேர் காஞ்சனா. காஞ்சனா, அழகான பேரு. அடுத்து எங்க சந்திக்கலாம்னு கேக்குறாருங்க. நான் தினமும் ஈவினிங் பார்க்க வருவேன். இவரும் பார்க்குக்கு வருவாருங்க. இதை விட வேற வேலை என்ன? அப்ப நான் வரேங்க. வாங்களேன். நீ எதுக்கு லாயக்கில்லப்பா. ஒரு பொண்ணை பார்த்த உடனே அப்படி இப்படின்னு அள்ளி விட வேணாமா? சரி, தினமும் பார்க்குக்கு வருவோம். நீ லவ் பண்ணு. எனக்கு பேட்டா 15 ரூபா வாங்கி கொடுத்துட்ட. சின்ன பயலுக்கு சிந்தனைக்கு ஒரு நல்ல கதை சொல்லுவேன். சின்ன பயலுக்கு சிந்தனைக்கு ஒரு நல்ல கதை சொல்லுவேன். உன் எண்ணம் உயர்ந்திட
பயனுக்கு சிந்தனைக்கு ஒரு நல்ல கதை சொல்லுவேன், நல்ல கதை சொல்லுவேன்.